சூரத்துல் பக்ரா வசனம் 129. எங்கள் இறைவா, அவர்களுக்காக அவர்களிலிருந்து ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. அவர் உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காட்டுவார். வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர்களை தூய்மைப்படுத்தவும் செய்வார். நீயே வல்லமை படைத்தவனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்றும் பிரார்த்தித்தார்கள். இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் அந்த புனித பூமி ஹரம் வாசிகளுக்காக செய்த பிரார்த்தனையின் நிறைவு பகுதியாகும் இது. அவர்களிலிருந்தே இப்ராஹிம் அவர்களின் வழித்தோன்றல்களிலிருந்தே அவர்களுக்கு ஓர் இறை தூதரை அனுப்ப வேண்டும் என இறைவனிடம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த பிரார்த்தனை ஏற்கனவே அல்லாஹ் செய்திருந்த முடிவுக்கு ஒத்திருந்தது. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுத படிக்க தெரியாதவர்களான அரபுகளுக்கும் அரபுகள் அல்லாத மற்ற மனித ஜின் இனத்தாருக்கும் தூதராக நியமிப்பதென அல்லாஹ் முடிவு செய்திருந்தான். முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதி மனிதர் ஆதம் அவர்கள் களிமண் வடிவத்தில் இருந்த போதே நான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி ஆனவர் என்று அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டிருந்தேன். அதன் துவக்க நிலையை பற்றி நான் உங்களுக்கு கூறுகின்றேன். என் தந்தை இப்ராஹிம் அவர்களின் பிரார்த்தனையாகவும் என்னை குறித்த ஈசா அவர்கள் முன்னறிவிப்பு செய்த நற்செய்தியாகவும் என் தாயார் கண்ட கனவாகவும் நான் உள்ளேன். இவ்வாறே ஒவ்வொரு நபிமார்களின் அன்னையரும் கனவு கண்டுள்ளனர். அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய ஆரம்ப கட்டம் என்னவாக இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் என் தந்தை இப்ராஹிம் அவர்களின் பிரார்த்தனையாகவும் என்னை குறித்து ஈசா அவர்கள் கூறிய நற்செய்தியாகவும் உள்ளேன். என்னுடைய தாயாரிடமிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது. அதில் ஷாம், சிரியா நாட்டின் கோட்டைகள் தென்பட்டன. அதை என் தாயார் கண்டார்கள் என்று கூறினார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முதலில் பிரஸ்தாபித்ததும் மக்களிடம் அவர்களை பிரபலப்படுத்தியதும் இப்ராஹிம் அவர்கள்தான். அப்பொழுதே அவர்களை பற்றிய பேச்சு மக்களிடையே பரவலாகவும் பிரபலமாகவும் இருந்தது. அதன் பின்னர் இஸ்ரவேலர்களின் வம்சாவளியில் இறுதியாக தோன்றிய ஈசா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரை பகிரங்கமாக அறிவித்தார்கள். ஒரு நாள் இஸ்ரவேலர்களுக்கு சொற்பொழிவாற்றுவதற்காக ஈசா அவர்கள் நின்ற பொழுது, இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஆவேன். எனக்கு முன்னர் வந்த தௌராத் வேதத்தை மெய்யாக்குவதாகவும் எனக்கு பிறகு வரவிருக்கும் அஹ்மத் என்ற பெயருடைய தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவனாகவும் நான் உள்ளேன் என்று கூறினார்கள். இதனாலேயே நான் என் தந்தை இப்ராஹிம் அவர்களின் பிரார்த்தனையாகவும் என்னை குறித்து ஈசா அவர்கள் கூறிய நற்செய்தியாகவும் உள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து என் தாயாரிடமிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது. அதில் ஷாம், சிரியா நாட்டின் கோட்டைகள் தென்பட்டன. அதை என் தாயார் கண்டார்கள் என்று மேற்கண்ட நபி மொழியில் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் தமது வயிற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டிருந்த பொழுது கண்ட கனவை குறிக்கின்றது. தாம் கண்ட அந்த கனவை தம் கூட்டத்தாரிடம் அவர்கள் கூறினார்கள். இது மக்களிடையே பரவி மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கு இது ஒரு முன்னோட்டமாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒளியின் வெளிப்பாட்டை ஷாம், சிரியா நாட்டோடு மட்டும் இணைத்து கூறியதானது.
அந்த நாட்டில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவமும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் காலூன்ற போகின்றது என்பதற்கான சமிக்கை ஆகும். இதனால்தான் ஷாம், சிரியா தேசம் இறுதி காலத்தில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அரணாக திகழும். மரியமின் புதல்வர் ஈசா அவர்கள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள கிழக்குப்புற வெள்ளை கோபுரத்தில்தான் இறங்குவார்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் உண்மைக்கு ஆதரவாளர்களாகவே இருந்து வருவார்கள். அவர்களுக்கு எதிரானவர்களும் அவர்களுக்கு துரோகம் செய்பவரும் அவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்திவிட முடியாது. அதே நிலையில்தான் அவர்களிடம் இறை கட்டளையான மறுமை நாள் வரும். அத்தகையோர் ஷாம், சிரியா நாட்டில் இருப்பார்கள் என்று சஹீஹுல் புகாரியில் மற்றொரு அறிவிப்பில் காணப்படுகிறது. வேதங்கள் கூறும் சான்று. அடுத்து, எங்கள் இறைவா, அவர்களுக்காக அவர்களில் இருந்தே ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்ததாக அல்லாஹ் கூறியுள்ளான். இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தாரை குறிக்கின்றது. இவ்வாறு கோரிக்கை வைத்த இப்ராஹிம் அவர்களை நோக்கி, உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது. அவர் இறுதி காலத்தில் தோன்றுவார் என்று கூறப்பட்டது. வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதில் வேதம் என்பது குர்ஆனையும் ஞானம் என்பது நபி வழியையும் குறிக்கும். இதை ஹசன் மற்றும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியுள்ளனர். வேறு சிலர் மார்க்க விளக்கத்தை அளிப்பார் என்று இதற்கு விளக்கம் கூறியுள்ளனர். மேற்கண்ட இரு கருத்துக்களுக்கும் இடையே முரண்பாடு கிடையாது. அவர்களை தூய்மைப்படுத்தவும் செய்வார் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அல்லாஹுக்கு வழிபடுவதையும் உள தூய்மையையும் அவர்கள் உருவாக்குவார் என்பது இதன் கருத்தாகும். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், அந்த மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பார், அதை அவர்கள் செய்வார்கள். தீமையையும் இனம் காட்டுவார், அதிலிருந்து விலகிக் கொள்வார்கள். அது மட்டுமின்றி அந்த மக்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைவான் என்றும் அவர்களிடம் கூறுவார். இதனால் இறைவனுக்கு அவர்கள் அதிகமாக வழிபட்டு நடக்கவும் இறை முனிவை தரும் பாவங்களில் இருந்து விலகி கொள்ளவும் முடியும் என்று கூறினார்கள். அடுத்து, நீயே வல்லமை படைத்தவனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது, அல்லாஹ் வல்லமை மிக்கவன் ஆவான். அவனை எதுவும் இயலாமையில் ஆழ்த்த முடியாது. அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் ஆவான். இதற்கே அசீஸ் எனப்படும். சொற்களிலும் செயல்களிலும் அவன் கைதேர்ந்தவன் ஆவான். எனவே தனது அறிவிற்கும் ஞானத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய இடத்தில் சரியாக அவன் அமைத்துள்ளான். இதற்கே ஹக்கீம் என்று பெயர்.